ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எம்டியாக காய்கறி எதுவுமே சேர்க்காம தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்க்க போகிறோம். இதில் கடல் பாசி, அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறம் ஸ்டார் பூ, இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா காரமாக இருந்துச்சு அப்படின்னா 2 போதும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் 2-3 கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா சுருள வதக்கணும். அந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா வாசனை நல்லா கமன்னு இருக்குங்க. அதோடைய பச்சை மணம் போனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி, அதாவது சின்ன சைஸ் தான், அதனால் நான் 1/4 கிலோ சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு கொத்து கொத்தமல்லி, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி விடுது போல் அதை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் தனித்தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நல்லா அந்த மசாலாவோட சொத்து பரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா நான் 2 டம்ளர் அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கேன். அப்படிங்கிறதுனால 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஸோ இப்போ தம் பிரியாணி தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு நுரை வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி வடித்து வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசியை இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த அரிசி நல்லா கொதி ஓரளவுக்கு அந்த 90% குக்காக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் பார்த்துக்கணும். இடையில் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நடுவில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா அடியில் நல்லா பிடிச்சிரும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பாதி அளவுக்கு தண்ணி வற்றி போயிருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பக்கத்தில் ஒரு தோசைக்கல்ல ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுனால நம்ம தோசைக்கல்ல இந்த பக்கம் மாற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். இந்த ஸ்டேஜில் இப்போ தூக்கி இது மேலே வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி அதுக்கு மேலே வெயிட் எதனா வச்சுக்கலாம். இந்த மாதிரி கல் இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி கூட வச்சுக்கோங்க. இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கணுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கும். அதுக்கப்புறம் இறக்கி அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா குக்காக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நல்லா அடியிலிருந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம கிண்டி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான தக்காளி சாதம் பிரியாணி சுவையில் அட்டகாசமாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அடிக்கடி எங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை நாங்கள் செய்வோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க அரிசி பார்த்திங்கன்னா நொய்யரிசி தான். இந்த அரிசி செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்களும் நல்லாவே விரும்பி சாப்பிட்டாங்க. நம்ம காரத்தை அளவாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் தான் ரொம்ப காரம் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ குழந்தைங்க அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ரைத்தா நம்ம சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி எக் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரைத்தா இன்னும் ரெடி பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ண போகிறேன். இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் அழகாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் ரைஸு அதுக்கப்புறம் ஆம்லேட் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.